கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. சமீபத்தில் நான் ஒரு ரொம்ப தெரிஞ்சவங்க ஃபேமிலியை ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 2 பெண் குழந்தைகள், அக்கா தங்கச்சி. யூஸ்வலாக இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கோங்களேன், அக்கா தங்கச்சி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக இருந்தோம். சண்டைங்கிறது சாதாரணமாக இப்போ ஒரு மாம்பழம்னா அந்த மாம்பழத்தில் இருக்கிற கொட்டை எங்களுக்கு கிடைக்கல, இல்லைன்னா ஒரு பிடிச்ச கலர் என்ன படம் அவளுக்கு மட்டும் நல்ல கலர் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு வாங்கி கொடுக்கல, இந்த மாதிரியான குட்டி குட்டி சண்டைகள் தான் வருமே தவிர ஒருத்தர் ஒரு விரோதியாக பார்க்கக்கூடிய அளவுக்குலாம் சண்டைகள் வந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் சினிமாவில் கூட லலிதா பத்மினி ராகினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. அவங்க சண்டை போட்டு ஒருத்தரை மூஞ்ச தூக்கி வச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா அவங்க 3 பேருக்குமே ஒரே மாதிரி தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் ஊர்வசிமா, கல்பனாக்கா, அவங்களுடைய இன்னொரு சிஸ்டரான ரஞ்சினி, கலாரஞ்சினின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே ஒருத்தர் குத்திக்கிட்டு கொலை பண்ணுற அளவுக்கான கோபம்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் பார்த்த இந்த ஃபேமிலியில் அவ்வளோ ஒரு குரோதம், அவ்வளோ ஒரு கோபம். அதாவது தன் அக்காவை பார்த்து, பெரிய வயசு வித்தியாசம் இல்லை, 1 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் தங்கச்சிக்கிட்ட பேசுனா அக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அக்காட்ட பேசுனா தங்கச்சிக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவ்வளோ கோவம். அந்த 2 மாப்பிள்ளைங்களும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமையை நான் அதிகம் பார்த்தேன். ஆக்சுவலாக கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஈர்ஷா, யார்கிட்ட ஈர்ஷா இருக்கோ அவங்க என்கிட்ட வர முடியாதுன்னு சொல்கிறார். ஈர்ஷானா என்ன? பொறாமை. ஸோ பொறாமை, தற்பெருமை, வரட்டு கௌரவம், இந்த ஈகோ, இதெல்லாம் இருந்தால் நம்ம கடவுள்கிட்ட போக முடியாது. ஸோ இந்த குடும்பத்தை நான் பார்த்தோன்னே உங்களோட ஒரு கதை தான் அது. நான் ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தேன். எனக்கு என்னமோ அது ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி மாதிரி தெரியுது. இருந்தாலும் 2 சகோதரியாக இருக்கிற எல்லாரும் இதை கண்டிப்பாக பார்க்கணும், இது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நான் நினச்சேன். சும்மா ஷேர் பண்ணுறேன், வெறும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். இது டெஃபினட்டாக ட்ரூ ஸ்டோரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு 2 ட்வின் குழந்தைங்க பிறக்கிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே இவங்க 2 பேரும் ஐடென்டிக்கலாக இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறா, ஒரு பொண்ணு சரியாக படிக்கிறதில்ல. ஸோ அதுவே அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும், எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்கீங்கிறாங்க. எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இல்லையானா அவளுக்கு எப்போவுமே சின்னவளுக்கு கோவம். அண்டு வீட்லேயும் என்ன ஆகிடுதுன்னா, இவன் நல்லா படிக்கிறதுனால மூத்தவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க என்ன சொல்கிறது, என்கரேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக எந்த பேரண்ட்ஸுமே பண்ணாதீங்க. வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா 2 பேரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் ஒரு குழந்தைக்கு அதிகமாக பேம்பர் பண்ணி இன்னொரு குழந்தைய நீங்கள் கொஞ்சம் கூட மட்டம் தட்டி பேசிடாதீங்க. அது அந்த ஆள் மனசில் போய் நல்லா பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் கரெக்ட் பண்ணாலும் அது கரெக்ட் ஆகவே ஆகாது. அதனால் வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? இப்படி இந்த குழந்தைங்க வளரும்போது 2 பேருமே நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணுறாங்க. பட் 2ஆவதாக படித்த பொண்ணு ரீசனபிளாக தான் மார்க்ஸ் ரீசனபிள் தான். ஸோ பெரியவளுக்கு உடனே நல்ல இடத்துல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருது. இந்த 2ஆவது பொண்ணுக்கு ஒரு நார்மல் ஜாப் தான் கிடைக்கிது. இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு மேட்ரிமோனியில் போடுறாங்க. ஒரு அமெரிக்கன் மாப்பிள்ளை அவளுக்கு மாப்பிள்ளையாக கிடைக்கிது. அமெரிக்கன் மாப்பிள்ளை கிடச்சோன்னே வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் தங்கச்சிக்கு மட்டும் குப்புன்னு அப்படியே நெருப்பாக பற்றிக்கிட்டு எரியுது. என்ன இவளுக்கு அமெரிக்கன் மாப்பிள்ளை தேவை இருக்குது, இங்கேயே தான் உனக்கு கல்யாணம் மட்டும் இருக்க வேண்டியது தானே, எனக்கு தான் இங்கேருந்து ஊரை விட்டு ஓடி போகணும், இதுங்க முகத்தில் விழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாரு அவளுக்கு கிடச்சிருக்கு, எப்போவுமே எல்லாமே அவளுக்கு தான் கிடைக்குது அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்ப கோவம். மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. அடிக்கடி மாப்பிள்ளை என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் ஃபாரின்லேருந்து லேப்டாப் மூலிமா இன்டர்நெட்லேருந்து பேசிக்கிறாங்க, பழகிறாங்க. ஸோ இவளுக்கு அவங்கள பற்றி எல்லாமே நல்லா தெரிய வருது சகோதரிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லபடியாக ஒரு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து ஹாப்பியாக இருக்கும்போது தங்கச்சிக்கு சென்னையில் வேலை கிடைக்கிது. அவள் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறா. அப்போ அக்கா மேரேஜ் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. மேரேஜ் மட்டும் இந்த பொண்ணும் போகிறா. நல்லபடியாக கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை நான் ஊருக்கு போய் நான் உனக்கு டிக்கெட் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அவளுக்கு டிக்கெட் அனுப்பும்போது தங்கச்சி சொல்கிறா, நீ ஊருக்கு போகிற, நீ ஏன் சென்னையில் ஷாப்பிங் பண்ணிட்டு போகக்கூடாது, உனக்கு வேணுங்கிற கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு, சல்வார்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, ஜிம்கீஸு இதெல்லாம் வாங்கிட்டு போயேன்னு அவளுக்கு ஆசை காமிக்கிறா. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வரா, எல்லாம் ஷாப் பண்ணுறா. ஷாப்பிங் முடிச்சுட்டு அவள் கிளம்பி ஊருக்கு போயிடுறா.
ஊருக்கு போய்ட்டு அவள் யூஎஸும் போயிடுறான். யூஎஸ்க்கு போனதுக்கப்புறம் யூஎஸில் அந்த பையன் வந்து அவளை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிக்கிறான். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜோடி 2 பேருமே. அங்கே வந்து அந்த வீட்டில் 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு மட்டும் இவகிட்ட ஏதோ ஒரு சேஞ்சு தெரியுது. என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, நான் பேசின பொண்ணுக்கும் நான் பழகின பொண்ணுக்கும் ஒரு சின்ன ஒரு வேற்றுமை இருக்குது. ஆனால் அவனுக்கு அதை சொல்ல தெரியல. அப்புறம் அவன் நினச்சிக்கிறான், அவளை அப்பப்போ கேட்குறான், ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லையே, நீ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? இல்லை இல்லை, புது ஊர் புது என்வாயர்மெண்ட்டு, அதனால் அப்படி இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அமெரிக்கன் கான்சுலேட்லேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய விசாக்காக போக வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறா. எல்லாம் போனதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லா விதமான டெஸ்ட்டும் நடக்குது. உள்ளே போன இவளுக்கு அங்கே அப்பேற்பட்ட ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. உள்ளே போகிறாங்க, கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறா. பயோமெட்ரிக்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வந்து பயோமெட்ரிக்கில் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இவள் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு வாரம் கழித்து போலீஸ் இவங்க வீட்டுக்கு வருது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணவனுக்கு வந்து ஒரு பயங்கர ஷாக்கு. என்னது, என் மனைவி அரெஸ்டா? எதுக்கு, ஏன், என்ன ப்ராப்ளம்? ஏன்னா அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, என்னாச்சு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் லாயரை கூப்பிடணும். அந்த ஊர்லலாம் அப்படி தான், உடனே வந்து கையை பின்னாடி எடுத்து இம்மீடியட்டாக வந்து விலங்கு போட்டுருவாங்க. இங்கே ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். ஒரு தடவை நான், ஆர்யா, ரித்தி, கீர்த்தனா, என் 3 பசங்க, கீர்த்தியோடைய ஃப்ரெண்டு அகிலான்னு சொல்லி ஜீவலக்ஷ்மி மாவோடைய பேத்தி அவங்கெல்லாம் வந்து யூஎஸில் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம், எங்கள் அக்காவும் இருந்தாங்க அப்போ கூட. காரில் எல்லோரும் ஹாப்பியாக போயிட்டுருக்கோம்ப்பா நைகரா ஃபால்ஸ் பார்க்க. திடீர்னு ஒரு போலீஸ் இங்கேருந்து வந்தாங்க, வண்டியை ஸ்டாப் பண்ணாங்க. வண்டி எடுத்துனோன்னா அவரை இறங்க சொன்னாங்க, அந்த அகிலாவுடைய ஹஸ்பண்டை. உடனே கையில் ஹேண்ட்கஃப் போட்டாங்க. நாங்கள்லாம் பதறிட்டோம். என்னன்னு பார்த்தா ஆரியா நின்றுட்டு வந்திருக்கா. நாங்கள் எங்களுடைய உற்சாகமான பேச்சில் குழந்தை நிற்கிறத நாங்கள் கவனிக்கவே இல்லை. குழந்தை வந்து உட்காந்து சீட் பெல்ட் போட்டிருக்கணும், அதை நாங்கள் கவனிக்கலை. ஏன்னா அந்த வண்டி வந்து கொஞ்சம் பெரிய லெமேசோன். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவ பின்னாடி இருந்தால் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவில் அவள் இருக்கா. தேர்ட் ரோவில் 2 சீட்டுக்கு நடுவில் நின்றுட்டு வந்திருக்கா. ஐயோ பதற ஆரியாவும் அழுது. நாங்கள் எவ்வளோ சாரி சொல்லி இவங்க கேட்கவே இல்லை. மேஜிஸ்ட்ரேட் வந்து அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஃபைன் போட்டு, சரி உங்களை நான் வந்து இன்றைக்கி ப்ரிசனுக்கு அனுப்பலை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் நாங்கள் வந்து உங்களை வார்ன் பண்ணி விடுறோம், திருப்பி இந்த மாதிரி நடந்தால் உங்கள் லைசன்ஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ இது என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கோம், அவங்க ஹஸ்பண்டுக்கு எங்களால் ஒரு பிரச்சனை நடந்துடும் நான் ரொம்ப குறுகி போயிட்டேன். ஸோ அதிலேருந்து ஆரியாவும் எந்த காரில் ஏறினாலும் உடனே பெல்ட்டு போடுறதுங்கிறது நாங்கள் எல்லாருமே அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும்போது நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த மாதிரி இந்த பையனுக்கு உடனே பயந்துடுறா. என்ன விஷயம்னு கேட்குறா. நீங்கள் எல்லாம் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டுங்கன்னு சொல்லி இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறமா இந்த பையன் போய் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுடைய கைரேகையும் நீங்கள் கொடுத்த பயோமெட்ரிக்குடைய கைரேகையும் ஒன்றும் இல்லை, அது வேறு கைரேகை, இது வேறு கைரேகை. ஸோ சம்திங் ஃபிஷி. அது எப்படி கைரேகை மாறும் எங்களுக்கு தெரியணும். யார் இந்த பொண்ணு, ஏன் கைரேகை மாறி இருக்குது, ஏன் உங்கள் பொண்டாட்டி, எங்கள் ஃபோட்டோலாம் ஒரே மாதிரி இருக்குது, பேரெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதே பாஸ்போர்ட்டு, ஆனால் கைரேகை மட்டும் எப்படி மாறும்? ஸோ கடவுள் பார்த்திங்களா எப்படி வைக்கிறாரு நம்ம உடம்புல. 1000 முகமெல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அந்த கைரேகை வந்து வேறு ஒரு கைரேகையாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த பொண்ணை வந்து நிறைய கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது முதல்ல இல்லைங்கிறாங்க, ஊருக்கு கூப்பிடுறாங்க, அவங்க அம்மா அப்பாவை கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா உடனே என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அவங்க ட்வின் சிஸ்டர்ஸு, இருங்க நாங்கள் இன்னொரு பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் அவள் ஆக்சுவலாக ஒரு 10 நாளாக ஃபோனே பண்ணல. ஏன் பண்ணலன்னு இவங்களும் கேட்கல, வேலையில் பிஸி போல் இருக்குது, அவள் பிஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்றாங்க. அப்படி சில சமயம் ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனை இவன் வந்து டைவர்ட் போட்டு வச்சுருக்கா. ஸோ இவளுக்கு வருது, இவள் பேசிடுறா. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்கா. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, தன் கூட பிறந்த சகோதரியை கொலை பண்ணி அவளை வந்து சின்னதாக வெட்டி சூட்கேஸில் அவள் கொண்டு போய் அதை வந்து ஏதோ ஒரு கூவ மாதிரி ஒரு இடத்துல போட்டுறா. அவள் இடத்துல இவன் ஆள் மாறி இவன் வந்து அமெரிக்கா வந்துடுறா. இவன் என்ன யோசிக்காமல் விட்டுட்டான்னா, அதே பாஸ்போர்ட்டு, சேம் ஃபேஸு, ஹஸ்பண்டால் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். ஸோ இவன் நினைக்கல, பயோமெட்ரிக்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டா. ஸோ மறுபடியும் உள்ள பயோமெட்ரிக் கேட்பாங்கங்கிறது அவளுக்கு தோணாமல் போயிடுச்சு. ஏற்கனவே எல்லா பேப்பரும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே போனால் கொஸ்டின் கேட்டுட்டு இவ்வளோ உடனே அமுச்சிடுவாங்கன்னு நினச்சிட்டா. ஆனால் மொத்தத்தில் அவள் மாட்டிடுறா. இது உண்மையான கதையோ இல்லை வந்து சும்மா ஒரு அவேர்னஸ் கதையோ எதுவாக இருந்தாலும், ஒரு பொறாமை, ஒரு போட்டி ஒரு பெண்ணை ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்க்கையில் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்களேன். அதனால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், உங்கள் ரத்தம், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களை விட அவங்க நல்லா வராங்கன்னா
யூ பி பாசிட்டிவ், யூ பி ஹாப்பி. அவளை விட எப்படி நல்லா வர முடியும்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் எல்லா சிஸ்டர்ஸை விட நான் வந்து சினிமாவில் நல்லா பரிமளித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் சிஸ்டர்ஸு எங்கள் வீட்டில் எங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கலன்னா நான் அந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அவங்களும் நிறைய தியாகங்கள் பண்ணாங்க. அவங்களும் வந்து எவ்வளவோ வந்து விட்டு கொடுத்து, பாவம் அவள் லேட்டாக வந்து நடிச்சிட்டு வரா, ஸோ அவளுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு அவங்க எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே நமக்குள்ளே வந்து ஒற்றுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக ஷேர் பண்ணேன். லவ் யூ ஆல். டேக் கேர். see you in another episode. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.